ஆசி உரை வழங்குவதற்காக அன்பாக அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய சிவஸ்ரீ நாகேந்திர இரத்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் BA டிப்ளமா இன் எஜுகேஷன் பட்டதாரி சிவஸ்ரீ நாகேந்திர இரத்னேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களை முன்னோக்கி வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். ஆசியுரை வழங்குவதற்காக கரகோஷத்தை கொடுத்து ஐயாவை வரவேற்போம். கணபதி துணை, குருவே துணை, அனைத்திற்கும் குருவே துணை. இந்த வகையிலே இன்றைய தினம் நல்ல ஒரு வேளையிலே, மாலை வேளையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை, மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்குறள் விழாவிலே முதல் முறையாக மிகவும் ஒரு முன்னுதாரணமான சிறப்பான ஒரு இறை வழிபாட்டை நாங்கள் அனைவரும் தரிசித்திருக்கின்றோம். ஆசிரியருடைய நல்ல நெறிகாட்டலிலே இறை வழிபாட்டுடன் இந்த விழா சிறப்பாக ஆரம்பமாகி இருக்கின்றது. வள்ளுவப் பெருந்தகைக்கு விழா எடுப்பது என்பது எமது கடமைகளில், நியதிகளில் ஒன்றாக இருந்து இருக்கின்றது. எத்தனையோ இடங்களில் இந்த விழாக்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த கனடா மண்ணிலே, அதுவும் மொன்றியலிலே முதன்முறையாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். வள்ளுவப் பெருமான் நமக்கு நிறைய குறள்களை, 1000க்கும் மேற்பட்ட 1330 குறள்களை தந்து சென்று இருக்கின்றார். அவற்றையெல்லாம் இங்கே நிறைவாக சிறப்பாக செய்வதற்கு 20-25க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தயாராக இருக்கின்றன. ஆகையினால் அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. எம்பெருமான் வள்ளுவ பெருந்தகை கூறியது போல, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு அமைவாக இந்த குழந்தைகளும் நாங்களும் அந்த வழியிலே சென்று அந்த அவருடைய அறிவையும் அவருடைய ஆற்றலையும் நமக்கு தந்து விட்டு சென்று இருக்கின்றார். அதை நாங்கள் பின்பற்றி அந்த நெறியில் ஒழுக வேண்டும். ஏனென்றால் ஒரு வீட்டிலே இருப்பவர், வீட்டிலே குடும்பத்திலே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் போற்றுகின்றீர்கள். நன்றாக படிக்கின்றாய், நன்றாக பேசுகின்றாய், நன்றாக திருக்குறள் கூறுகின்றாய் என்று சொல்லுகின்றோம். உண்மைதான். உங்களால், பெற்றோர்களால் அந்த குழந்தை அரவணைக்கப்படுகின்றது, ஊக்குவிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது, பெருமை ஆக இருக்கின்றது. அதேபோன்று வளர்ந்து ஒரு அந்த கிராமம் அல்லது நகரத்திலே ஒரு பிரபுவாக வருகின்றார். செல்வங்கள் செழிப்புடன், கல்வி அறிவுடன் அவர் வளர்ந்து பெருவர வந்தவுடனே அந்த மக்களால், ஊர் மக்களால் அவர் பிரபு என்று சொல்லப்படுகின்றார், ஒரு பெருமையாக. அதேபோன்று வளர்ந்து தொடர்ந்து பெரியவராகி அந்த குழந்தை அந்த ஊருக்குள்ளே ஒரு பின்பு ஒரு உதாரணமாக இங்கே எலெக்ஷன் கேட்கின்றோம். அப்படி ஒருவராக, ஒரு எம்பியாக அல்லது ஒரு நாட்டுக்கு அரசனாக வருகின்ற பொழுது, ராஜா அரசனிடம் மந்திரியாக அல்லது பிரதமராக வருகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள மக்களால் தான் அந்த குழந்தை ஆனவர் பெரியவராக வந்த பின் போற்றப்படுகின்றார். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த நாட்டுக்குள்ளே தான் அவருக்கு அந்த பெருமை இருக்கும். நம்மளுடைய திருவள்ளுவ பெருமான் இருக்கின்றார், உலகத்திலே எல்லாராலும் போற்றப்படுகின்றார். காரணம் என்ன? அவர் நிறைந்த அறிவுடன் இருந்து எமக்கும் உலக மக்களுக்கும் அந்த அறிவை தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகையினால் அந்த அறிவுமிக்க பொக்கிஷமான திருக்குறளை நாங்கள் படிக்கின்றோம், அவருடைய பெருமைகளை கூறுகின்றோம். ஆகையினால் கல்வி அறிவு எமக்கு
எல்லா இடத்துக்கும் சென்ற இடத்துக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கின்ற ஒரு அறிவாக இருக்கின்றது. ஆகையினால் அவருடைய அந்த குறளின்படி நாங்கள் கற்ற இடங்களில் எல்லாம் சென்றவருக்கு சிறப்பாக அமைகின்றது. அந்த சிறப்பு கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்கு அமைவாக நாங்கள் பிள்ளைகளும்தான் பெரியோர்களும்தான் அனைவரும்தான் அந்த நெறியை கடைப்பிடித்து வாழ்வதற்கு அவருடைய திருக்குறள் செம்மையாகவும் சிறப்பாகவும் கூறப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஆகையினால் அவருடைய நெறியை பின்பற்றி இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எம்பெருமான் விநாயகப் பெருமானும் மற்றும் அனைத்து தேவர்களும் ஆசீர்வாதத்துடனும் சிறப்பாக இன்னும் பல விழாக்களிலே சிறப்பாக நடைபெறுவதற்கான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கின்றன. அனைவருடைய ஒத்துழைப்புடனும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக நடைபெற்று எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை இன்புற்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லப்பட்ட அவருடைய வாக்குக்கு அமைவாக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த செவியல் ஊடாக இன்புற்று அதை பெற்று இன்பமயமாக நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இவற்றை எல்லாம் செவிமடித்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளை செல்வங்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்ல அறிவாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தி மிகவும் சிறப்பாக அமைத்து இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே நடத்தி வருகின்றார் ஆசிரியர் அவர்கள் கற்பக பிள்ளையாரனுடைய ஆசீர்வாதத்துடனே இந்த குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார். இங்கே இருந்த விநாயகப் பெருமான் ஆலயம் கற்பக விநாயகருடைய பிள்ளையாரனுடைய பிள்ளையார் சொல்லியாக ஆரம்பித்து பின் ஒரு பூங்காவிலே அந்த குழந்தைகளுக்கு கூட்டி சென்று நல்ல திருக்குறளை கற்றுக் கொடுத்து அதன் பின்பு கொரோனா ஆரம்பித்த வேளைகளிலே இணைய வழியாக இந்த நிகழ்ச்சியை நடாத்தி இலவசமாக இந்த திருக்குறளை செம்மையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை எல்லாருமாக சேர்ந்து இணைந்து தொகுத்து நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். அந்த குழந்தை செல்வங்களுக்கும் அந்த வழியை நெறியை காட்டிய ஆசிரியருக்கும் இறைவனது ஆசி என்றென்றும் நிலைத்து நீடித்து இருக்கும். ஆகையினால் நாங்கள் மனதார இறைவனுக்கு பூச்சொரிகின்றோம். அதேபோன்று அதேபோன்று தெய்வப் புலவர் ஆகிய இருக்கின்ற திருவள்ளுவ பெருந்தைகளுக்கும் நாங்கள் மனதார பூச்சொரிந்து கொண்டிருக்கின்றோம். அவர் 2000 ஆண்டுகளுக்கு இன்றைய திருவள்ளுவர் ஆண்டு என்று சொன்னால் 2055 ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வருடம். ஆகையினால் அந்த திருவள்ளுவர் ஆண்டு இவர் 2000 இல்லை 20,000 ஆண்டுகளுக்கு மேல் என்றும் இருப்பார். அதுபோன்று எங்களது குழந்தை செல்வங்களும் வர வேண்டும் என்ற இதோடு அது வராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நெறியை கற்று அவர்களும் சிறந்த ஒழுக்கமும் கல்விமான்களும் சான்றோராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும், இறைவனுடைய அருள் சிறப்பாக அமையும் என்று வாழ்த்தி எனது ஆசியுரையை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். ஐயா குறிப்பிட்டது போன்று கற்று ஆங்கே ஒழுக வேண்டும். கற்ற கல்வி என்பதே அழியாத சொத்து. ஆசியுரை வழங்கிய சிவஸ்ரீ நாகேந்திர ரத்னேஸ்வர குருக்கள் ஐயா BA டிப்ளமா இன் எஜுகேஷன் பட்டதாரி இந்த விழாவுக்கு ஆசியுரை வழங்கியிருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவாறு இப்பொழுது ஐயாவை கௌரவிப்பதற்காக கௌரவம் இடம்பெறப் போகின்றது. அவரது துணைவியாரையும் அன்பாக அழைக்கின்றேன், மேடைக்கு வருமாறு. நன்றி. இருவருக்குமான கௌரவம் வழங்கப்படுகின்றது. கரகோஷம் ஒலிக்கட்டும். ஆசீர்வாதம் என்பது எந்த ஒரு நிகழ்வுக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. நன்றி. ஆசியுரை வழங்கியதற்கு மீண்டும் குரு